everyone, welcome to TAF IAS Academy. So, இன்னைக்கு நம்ம current affairsல எந்த டேட் பார்க்க போறோம் அப்படினா April 21 and 22. அதாவது நேத்துக்கும் இன்னைக்குமான இந்த ரெண்டு டேட் சேர்த்து நம்ம current affairs பார்க்க போறோம். நம்ம எப்பவும் போல சொல்றதா ப்ராப்பரா நோட்ஸ் எடுத்துக்கோங்க. நோட்ஸ் எடுத்துட்டு again and again இத ரிவிஷன் பண்ணுங்க. ஏன்னா revision is the key for the success அப்படி சொல்வாங்க. And அது மட்டும் இல்லாம Telegram ஆப்ல நம்ம TAF IAS Academy சேனல்ல டெய்லி ஈவினிங் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்பாட் டெஸ்ட் வந்து போயிட்டு இருக்கு. அதுவும் நீங்க என்ன பண்ணலாம்னா கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி அந்த எக்ஸாம் வந்து எழுதி பார்க்கலாம். சரியா? அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கரண்ட் அஃபேர்ஸ் வந்து April 21 and 22. So before going to see the content, இன்னைக்கான ஒரு மோட்டிவேஷன் கோட்ஸ் என்ன அப்படினா if you can change your mind, you can change your life அப்படினு சொல்றாங்க. அதாவது if you can change your mind, you can change your life அப்படிங்கறாங்க. அதாவது சிம்பிளா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது நம்மளுடைய எண்ணங்களை வந்து நம்ம எந்த அளவுக்கு வச்சிருக்கோமோ அதை பொறுத்து நம்மளுடைய வாழ்க்கையும் அமையும் அப்படிங்கறத இந்த ஒரு கோட்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? ஒரு பாசிட்டிவான ஒரு எண்ணங்கள், ஒரு நேர்மறையான எண்ணங்கள் இருந்ததுனா நம்ம பார்க்குற எல்லாமே, நம்ம கேட்குற எல்லாமே வந்து நேர்மறையான விஷயங்கள் தான் தெரியும். அதே நேரத்தில் ஒரு நெகட்டிவான தாட்ஸ் இருந்தது அப்படின்னா நம்ம பார்க்குறது எல்லாமேவும் இல்லை கேட்குறது எல்லாமே என்னவாக தான் இருக்குமா, ஒரு எதிர்மறை எண்ணங்களான ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் தான் அதிகமாக இருக்கும். சரிங்களா? ஆக எந்த ஒரு சிச்சுவேஷன் இருந்தாலும் சரி, எந்த ஒரு சூழ்நிலை இருந்தாலும் சரி, நம்மளுடைய எண்ணங்களை வந்து ஒரு சுத்தமாக ஒரு நேர்மறை ஒரு பாசிட்டிவ் தாட்டோடு இருந்தோம் அப்படின்னா நமக்கு நடக்கிறதும் நம்மளுடைய நினைக்கிறதும் நம்ம பேசுகிறதும் ஒரு பாசிட்டிவாக தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கோட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிறது. ரைட்டா? ஸோ நம்ம எஜுகேஷனில் முக்கியமாக இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமில் நம்ம சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய சேஞ்ச், நம்மளுடைய மைண்டை வந்து ரொம்பவே சேஞ்ச் பண்ணணும். அதாவது ஒரு பாசிட்டிவ் நோக்கி எப்பயுமே இருக்கணும். சரியா? எந்த விதமான ஒரு நெகட்டிவான சிச்சுவேஷன் வந்தாலும் அந்த நேரத்தில் நெகட்டிவ்க்கு நம்ம இடம் கொடுத்துறாமல் ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இருந்தோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக வந்து என்ன பண்ணலாம், எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு இது ஒன் ஆஃப் த ரீசன்ஸாக இருக்கும். சரியா? ஸோ அதான் இன்றைக்கி சொல்கிறாங்க, இஃப் யூ கேன் சேஞ்ச் யுவர் மைண்ட், யூ கேன் சேஞ்ச் யுவர் லைஃப் அப்படிங்கிறது தான் இன்றைக்கான கோட்ஸ். அண்ட் இங்கே ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா நேஷ்னல் சிவில் சர்வீஸ் டே அப்படிங்கிற ஒரு முக்கியமான டேயை பற்றி பார்க்கணும். சரியா? நேஷ்னல் சிவில் சர்வீஸ் டே, அதாவது தேசிய குடிமைப்பணி தினம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு டேவை பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி இயர் வந்து April 21 என்ன பண்ணுறாங்கன்னா அப்சர்வ் பண்ணுறாங்க. சரியா? April 21. அதாவது சிவில் சர்வீஸ் அப்படின்னு நம்ம தெரிஞ்சோடனே பார்த்திங்கன்னா இந்தியாவிலே ரொம்ப டஃபஸ்ட் எக்ஸாம் நம்ம சொல்லக்கூடிய அந்த IAS IPS எக்ஸாம் தான் சொல்லணும். சரியா? ஸோ யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் பார்த்திங்கன்னா எவ்ரி இயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிறைய போஸ்ட்டுக்கு, அதில் முக்கியமாக அந்த ஆல் இண்டியா சர்வீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய IAS IPS IFS இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ், இந்தியன் ரயில்வே சர்வீஸ், இப்படி கிட்டத்தட்ட ஒரு 20க்கும் மேற்பட்ட சர்வீசஸ் இந்த எக்ஸாமுக்கு வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அதில் டாப் மோஸ்ட் ஒரு சர்வீஸ் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம IAS இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ். அந்த ஒரு போஸ்ட் வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான போஸ்ட்னு கூட சொல்லலாம். சரியா? அப்படிப்பட்ட அந்த சிவில் சர்வீஸோட லைஃப் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எதுக்கு நாட்டுக்காக அர்ப்பணிக்கிறது தான் அவங்களுடைய முக்கியமான ஒரு ரோலாக இருக்கும். சரிங்களா? அதாவது மிலிட்ரியும் நாட்டுக்காக அர்ப்பணிக்கிறது தான், இவங்களும் நாட்டுக்காக அர்ப்பணிக்கிறது. அதாவது நிர்வாக ரீதியாக என்ன பண்ணுறாங்கன்னா கண்ட்ரிக்கு தன்னே என்ன பண்ணுறாங்கன்னா அர்ப்பணிப்பாங்க. ஸோ வந்து எங்களுக்கு 24/7 ஒர்க் இருந்துகிட்டே இருக்கும். எப்போ வந்தாலும் நம்ம என்ன பண்ணோம்னா அந்த ஒர்க்குக்காக நம்ம இறங்கி ஒரு ஃபீல்டு ஒர்க் பார்க்குற மாதிரி தான் இருக்கும் இந்த சிவில் சர்வெண்ட்டோட லைஃப். ஓகேவா? ஸோ கலெக்டர் அப்படின்னு எடுத்துட்டாலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான போஸ்ட் அப்படிங்கிற நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ நிறைய பேருக்கு அது சின்ன வயசுலேருந்து ஒரு ஆம்பிஷனாக வரும். சரியா? எதுக்காக அந்த ஒரு கலெக்டரான போஸ்ட் நம்ம விரும்புகிறோம் அப்படின்னா ஸோ பீப்புளுக்கு வந்து இந்த சொசைட்டிக்கு வந்து நம்ம சர்வ் பண்ணணும், நம்மளால் முடிஞ்ச ஒரு நல்ல விஷயங்களை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஒரு போஸ்ட் நம்ம சூஸ் பண்ணுறோம். அதேமாதிரி சிமிலர் டு IPS அந்த ஒரு போஸ்ட்டுன்னு சொல்லலாம். சரியா? அந்த மாதிரி சிவில் சர்வீசஸ் போஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்காக அவங்களுடைய அந்த கான்ட்ரிபியூஷன் வந்து என்ன பண்ணோம், நம்ம காமமரேட் பண்ணோம், ஹானரிங் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக எவ்ரி இயர் April 21 என்ன பண்ணுறோம்னா இந்த ஒரு நேஷனல் சிவில் சர்வீஸ் டே வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ எதுக்காக அந்த April 21 நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம்னா முதல்ல வந்து பார்த்திங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல், சரிங்களா, அவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு பேட்ச், அந்த சிவில் சர்வெண்ட்டோட ஃபஸ்ட் பேட்ச், அதாவது சுதந்திரத்துக்கு அப்புறம் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் 1947 முதல்ல இந்த ஃபஸ்ட்டு பேட்ச் வந்துருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல்ல இந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்து இப்போ யூனியன் ஹோம் மினிஸ்டர் இருந்தார். அவர் முதல்ல ஸ்பீச் கொடுத்துருப்பார். எப்போனா அந்த April 21 ஸ்பீச் கொடுத்துருப்பாரு. அந்த டேவே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நேஷனல் சிவில் சர்வீஸ் டேவாக நம்ம செலிப்ரேட் பண்ணோம். சரியா? ஸோ அதான் இங்கே சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு ஸ்பீச் ஆஃப் சர்தார் வல்லபாய் பட்டேல் டு அட்ரஸ் தி ப்ரொபேஷனர்ஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் ஆஃபீஸர்ஸ். ப்ரொபேஷனர் ட்ரைனிங்கில் இருப்பாங்க பார்த்தீங்களா, ஸோ அவங்கள, அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் ஆஃபீஸர்ஸில் ட்ரைனிங்கில் இருக்கிறவங்களுக்காக சர்தார் வல்லபாய் பட்டேல் April 21 1947 ஒரு ஸ்பீச் கொடுத்துருப்பாரு. ஸோ அந்த டேவை நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த நேஷனல் சிவில் சர்வீஸ் டேவை நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். சரியா? அண்ட் ரெஃபர்ட் சிவில் சர்வன்ஸ் அஸ் தி ஸ்டீல் ஃப்ரேம் ஆஃப் இந்தியா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்பீச்சில் வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் ஒரு முக்கியமான ஒரு பட்டமே கொடுத்துருப்பாரு. இந்த சிவில் சர்வெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடையாளப்படுத்தியிருப்பாருன்னா
அவர்கள் வந்து இந்தியாவோட என்னன்னா ஸ்டீல் ஃப்ரேம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். யார்? சிவில் சர்வன்ட்ஸ் வந்து இந்தியாவுடைய ஸ்டீல் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லியிருப்பார் சர்தார் வல்லபாய் பட்டேல். அண்ட் இது மட்டும் இல்லாமல் வந்து எப்போ வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம், அதாவது இந்த ஏப்ரல் 21 வந்து நேஷ்னல் சிவில் சர்வீஸ் டேன்னு எப்போ வந்து நம்ம வந்து அனுசரிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2006 தான் நம்ம அனுசரிக்கிறோம். சரியா? பட் இவர் வந்து பேசுனது வந்து 1947 பேசியிருப்பார். ஆனால் இந்த மாதிரி ஒரு தினம் ஒரு டேவாக வந்து நம்ம அப்சர்வ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து 2006 தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா அப்சர்வ் பண்ணுறோம். சரியா? அண்ட் சார்லஸ் கார்ன்வாலிஸ் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்பீங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிவில் சர்வீஸில் இவர் பிரிட்டிஷாட வந்து இந்த ஒரு அப்பாயின்ட் பண்ணப்பட்ட ஒரு ஆஃபீஸர். இவரை வந்து நம்ம ஃபாதர் ஆஃப் இந்தியன் சிவில் சர்வீஸ் சொல்லுவோம். சரியா? ஃபாதர் ஆஃப் இந்தியன் சிவில் சர்வீஸ் சொல்லுவோம். ஸோ எதுக்காக அவரை ஃபாதர் ஆஃப் இந்தியன் சிவில் சர்வீஸ் சொல்கிறோம் அப்படின்னா, சிவில் சர்வீஸில் பார்த்தீங்கன்னா நிறைய ரிஃபார்ம் வந்து கொண்டு வந்துருப்பார். முக்கியமாக வந்து கோஆர்டினேட்டட் அண்ட் அன்கோஆர்டினேட்டட் இல்லை நான் கோஆர்டினேட்டட் ஐஏஎஸ் ஆஃபீஸர் அப்படிங்கிற ஒரு பல கேட்டகரி கொண்டு வந்து அதில் பல சீர்திருத்தங்களை கொண்டு வந்ததுனால இவர் வந்து என்ன சொல்லுவோம்னா இந்த குடிமைப் பணியின் தந்தை அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது ஃபாதர் ஆஃப் சிவில் சர்வீஸ், இந்தியன் சிவில் சர்வீஸ்னு யாரை சொல்லுவாங்கன்னா சார்லஸ் கார்ன்வாலிஸ் அப்படிங்கிறது நம்ம முக்கியமான தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். சரியா? அண்ட் இதுதான் வந்து நேஷனல் சிவில் சர்வீஸ் டேக்கான ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸு. எவ்ரி இயர் வந்து ஏப்ரல் 21 நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். சரியா? அண்ட் இந்த இயருக்கான தீம் வந்து இன்னும் வந்து கவர்மெண்ட் வந்து பப்ளிஷ் பண்ணலை, ரிலீஸ் பண்ணலை. ஒன்ஸ் கவர்மெண்ட்லேருந்து இந்த இயருக்கான தீம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை நாங்கள் என்ன பண்ணிடுவோம், நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே, ரைட். இன்றைக்கி நம்ம பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நியூஸ் வந்து நேஷனல் சிவில் சர்வீஸ் டே ஏப்ரல் 21 அன்றைக்கி அப்சர்வ் பண்ணுறோம். அந்த ஏப்ரல் 21 1946 சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருப்பார், 1941 வந்து பார்த்திங்கன்னா 1947 வந்து இந்த ஃபஸ்ட்டு பேட்ச் ஆஃப் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இல்லை அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து ஸ்பீச் கொடுத்துருப்பார். ரைட்டா? அந்த ஸ்பீச்சில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிவில் சர்வெண்ட் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா ஸ்டீல் ஃப்ரேம் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லியிருப்பார். இது வந்து 2006 நம்ம அனுசரிக்கிறோம், 2006 தான் அனுசரிக்கிறோம். அண்ட் சிவில் சர்வீஸோட தந்தை அப்படின்னு யாரை சொல்லுவாங்கன்னா சார்லஸ் கார்ன்வாலிஸை சொல்லுவாங்க. சரியா? அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த எவ்ரி இயர் வந்து பார்த்திங்கன்னா யூபிஎஸ்சி எக்ஸாம் அந்த எக்ஸாமில் கிளியர் பண்ணி ஐஏஎஸ் ட்ரைனிங்லாம் எங்கே போவாங்க அப்படின்னா ஸோ உத்தரகாண்ட் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய அந்த முசூரி அப்படிங்கிற ஒரு பிளேஸுக்கு போவாங்க. நிறைய பேரோட ஒரு கனவாகவே இருக்கும் அந்த இடத்த எப்படியா போய் ரீச் ஆகணும் அப்படிங்கிறது. அதுக்காக நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறவங்களும் இருக்காங்க. சரியா? பிகாஸ் அங்கே கொடுக்குற ட்ரைனிங் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒரு ஒர்த்தாக ஒரு சூப்பராக இருக்கும். அது வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ்க்கு வந்து ஒரு பெட்டரான ட்ரைனிங் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சு வச்சு. ரைட்டா? ஓகே, ரைட். அண்ட் நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு எர்த் டே அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் பார்க்க போகிறோம். சரியா? வேர்ல்டு எர்த் டே, அதாவது உலக புவி தினம் அப்படின்னு கூட நம்ம தமிழில் சொல்லலாம். சரியா? உலக பூமி தினம் இல்லை உலக புவி தினம் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு இன்னொரு பேர் இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னா இன்டர்நேஷ்னல் மதர் எர்த் டேன்னு சொல்லுவாங்க. அதாவது வேர்ல்டு எர்த் டேனாலும் இன்டர்நேஷ்னல் மதர் எர்த் டேனாலும் ரெண்டுமே ஒரே டே தான். எப்போ நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம், ஏப்ரல் 22 ஏப்ரல் 2 அப்படின்னு வச்சுக்கோங்க. சரியா? ஏப்ரல் 22 இந்த ஒரு டேவை நம்ம அனுசரிக்கிறோம். சரியா? அண்ட் இந்த இயற்கான தீம் முதல்ல இந்த டே வந்து எதுக்காக அனுசரிக்கிறோம் அப்படின்னா ஸோ இன்றைக்கி வந்து பூமியில் பார்த்தீங்கன்னா எர்த்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சேலஞ்ச் இருக்குது, நிறைய சவால்களான விஷயம் இருக்குது. அதில் முக்கியமான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா இந்த குளோபல் டெம்பரேச்சர் ரைஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது குளோபல் வார்மிங், புவி வெப்பமயமாதல் அப்படிங்கிறது இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதை அட்ரஸ் பண்ணுறது நம்ம என்ன பண்ணுறோம், பல இனிஷியேட்டிவ் வந்து ஒவ்வொரு கண்ட்ரியும் ஒவ்வொரு இனிஷியேட்டிவும் ஒவ்வொரு ஸ்கீம் கொண்டு வந்து அந்த குளோபல் வார்மிங் புவி வெப்பமயமாதலை வந்து தடுக்கிறதுக்கு அதை குறைக்கிறதுக்கு பல முயற்சிகள் எடுத்துகிட்டு வராங்க. சரியா? அந்த வகையில் வந்து நம்ம பூமியை வந்து பாதுகாக்கணும், நம்ம எர்த்தை வந்து செக்யூர் பண்ணணும், ஒரு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் இருக்கணும். டெவலப்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணக்கூடாது, இயற்கையை வந்து ரொம்ப அழிச்சிட்டு போகக்கூடாது. அதாவது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அடுத்த வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கு இந்த எர்த்தை வந்து என்ன பண்ணணும், ஒரு அழகாக ஒரு சேஃபாக வந்து அடுத்த வர தலைமுறைகளுக்கு நம்ம கொடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த எர்த்தை பற்றின ஒரு அவேர்னஸ், இந்த நேச்சரை பற்றின ஒரு அவேர்னஸை பீப்புள் கிட்ட கிரியேட் பண்ணுங்கிறதுக்காக எவ்ரி இயர் என்ன பண்ணுறோம்னா ஏப்ரல் 22 வேர்ல்டு எர்த் டே ஆர் இன்டர்நேஷ்னல் மதர் எர்த் டே நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். சரியா? அண்ட் இந்த இயருக்கான தீம் என்ன, ஒவ்வொரு இயருக்கும் வந்து ஒரு தீம் வச்சுருப்பாங்க. ஆஸ் யூஸ்வலாக இந்த இயருக்கான தீம் என்ன வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளானட் வெர்சஸ் பிளாஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த இயருக்கான தீம், இந்த ஆண்டுக்கான தீம். அதாவது கருப்பொருள் என்ன அப்படின்னா பிளானட் வெர்சஸ் பிளாஸ்டிக். அதாவது பிளானட்னா என்னது, நம்ம இந்த பூமியே எடுத்துக்கலாம், இல்லை கோல் அப்படின்னு எடுத்துக்கலாம். பிளாஸ்டிக்னா நெகிழிப்பை. அதாவது பிளாஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எல்லாத்துக்குமே நம்ம பிளாஸ்டிக்கோட பயன்பாடு வந்து அதிகரிச்சுட்டே இருக்குது. அப்படிப்பட்ட அந்த பிளாஸ்டிக் வந்து சீக்கிரமாக மக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதிலே நிறைய வெரைட்டி இருக்குது. ஆனால் மக்காத பிளாஸ்டிக் நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு தடவை பயன்படுத்தி அப்படியே தூக்கி போட்டுரும். அப்படி இல்லாமல் அதையே பண்ணி என்ன பண்ணணும், ரீயூஸ் பண்ணணும், இல்லை பிளாஸ்டிக்கோட பயன்பாடை குறைக்கணும். ஏன்னா பிளாஸ்டிக்னால் வந்து பல உயிர்களுக்கு வந்து அது
ஒரு ஆபத்தில் போய் முடியலாம். சில விலங்குகள் வந்து அதை உணவாக எடுத்து சாப்பிடும்போது அதோடைய உடல்லேருந்து பல்வேறு பிரச்சனைகள் வந்து கொடுக்குது. அப்படிப்பட்ட பிளாஸ்டிக்கை வந்து நம்ம குறைக்கணும், இல்லை அதுக்கு மாற்று ஏற்பாடு பண்ணணுங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, எவ்ரி இயர் வந்து இந்த இயருக்கான தீம் வந்து பார்த்தீங்கன்னா பிளானட் வெர்சஸ் பிளாஸ்டிக் அப்படிங்கிறத ஒரு கருப்பொருளாக வச்சுருக்காங்க. சரியா, தீமாக வச்சுருக்காங்க. அப்போ இதன் மூலமாக தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து பிளாஸ்டிக் பயன்பாடை வந்து குறைக்கணும், அதுக்கு வந்து வேறு ஒரு மாற்று ஏற்பாடு கொண்டு வரணும் அப்படிங்கிறதான் இந்த இயர் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த வேர்ல்டு எர்த் டேக்கு வந்து ஒரு முக்கிய தீமாக நம்ம ஃபாலோ பண்ணுறோம். சரியா, ஓகே ரைட். அண்ட் அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா பிரம்மோஸ் மிசைல் அப்படிங்கிற ஒரு மிசைலை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த மிசைல் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி நியூஸ் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ இந்த நியூஸ் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரம்மோஸ் மிசைலை பற்றி பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பிரம்மோஸ் மிசைலை பொறுத்த வரைக்கும் இந்தியாவும் ரஷ்யாவும் சேர்ந்து ஒரு ப்ரொடியூஸ் பண்ண ஒரு தயாரித்த ஒரு ஏவுகணை ஒரு மிசைல் தான் என்னென்னா இந்த பிரம்மோஸ் மிசைல். அதாவது இந்த நேம்லேயே பார்த்தீங்கன்னா இருக்கும் பிரம்மோஸ். பிரம் அப்படின்னு என்னென்னா பிரம்மபுத்திரா ரிவருங்கையும், மோஸ் அப்படின்னா ரஷ்யாவில் இருக்கக்கூடிய அந்த மாஸ்கோ நதி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த ரெண்டையும் சேர்த்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிரம்மோஸ் அப்படிங்கிற ஒரு நேம் வச்சுருக்காங்க. சரியா, இப்போ எதுக்கு ரீசெண்டாக அந்த மிசைலை பற்றி நியூஸில் இருக்குது அப்படின்னா, ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா வந்து இந்த பிரம்மோஸ் மிசைல் வந்து ஒரு வெளிநாடுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு ஏற்றுமதி பண்ணுறோம், எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். அப்படிங்கிறது தான் இன்றைக்கான நியூஸ் இருக்குது. முதல்ல இதுக்கு முன்னாடி வந்து இந்த மிசைல் வந்து நம்ம என்ன பண்ணல, வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணலை, மற்ற மிசைலும் நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். பட் இந்த மிசைல் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு மிசைல், ஏன்னா இரு நாடுகளும் சேர்ந்து தயாரித்த ஒரு மிசைல். அப்படிப்பட்ட மிசைல் வந்து நம்ம ஃபஸ்ட் டைம் ஒரு கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது எந்த கண்ட்ரிக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா பிலிப்பைன் நாட்டுக்கு நம்ம ஏற்றுமதி பண்ணுறோம். சரியா, பிலிப்பைன் கண்ட்ரிக்கு ஃபஸ்ட் டைம் என்ன பண்ணுறோம், இந்தியா டெலிவர்டு தி ஃபர்ஸ்ட் பேஜ் ஆஃப் பிரம்மோஸ் சூப்பர்சோனிக் க்ரூயிஸ் மிசைல் டு தி இந்த கண்ட்ரி பிலிப்பைனுக்கு வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ்போர்ட் பண்ணோம். சரியா, அண்ட் இது பார்த்தீங்கன்னா 2022 வந்து பார்த்தீங்கன்னா இந்த இராணுவம் சம்மந்தப்பட்ட ஒரு ஒப்பந்தம் வந்து இந்தியாவுக்கும் பிலிப்பைன்ஸுக்கும் போடப்பட்டது. அந்த ஒப்பந்தத்தின்படி 3126 கோடி 3126 crore அந்த மதிப்பீட்டு அளவுக்கு ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டது. அந்த ஒரு அக்ரிமெண்ட் பேஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மிசைலை நம்ம என்ன பண்ணுறோம், பிலிப்பைன்ஸ் நாட்டுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். சரியா, ஸோ இதன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் பிலிப்பைன்ஸ் கண்ட்ரிக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இராணுவ ரீதியாக வந்து ஒரு இணக்கமான தொடர்பு இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்களுடைய அந்த இராணுவம் சம்மந்தப்பட்ட அந்த போர் பயிற்சியிலேருந்து பகிர்ந்து கொண்டு இரு நாடுகளுக்கும் இடையில் வந்து ஒரு சுமூகமான உறவு வந்து மேற்கொள்ளப்படும். அப்படிங்கிறதுனால இந்த ஒரு மிசைலை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். சரியா, அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஜாயின்ட்லி ப்ரொடியூஸ் பை இந்தியா அண்ட் ரஷ்யான்னு ஆல்ரெடி சொன்னதான். சரியா, நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா இந்த பிரம்மோஸ் மிசைல், அது மட்டும் இல்லாமல் இந்த பிரம்மோஸ் மிசைலோட ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒளியை விட, அதாவது சவுண்டு இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த சவுண்டை விட வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான ஸ்பீடு 3 Mach ஸ்பீடுன்னு சொல்லுவாங்க, இல்லை Mach 3 அப்படின்னு கூட சொல்லுவோம், MACH அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சவுண்டை விட அதிகமான ஸ்பீடில் வந்து இந்த ஒரு பிரம்மோஸ் மிசைல் வந்து ட்ராவல் ஆகும். அதாவது ஒரு சவுண்டையும் போட்டுவிட்டு இந்த பிரம்மோஸ் மிசைலையும் லான்ச் பண்ணோம் அப்படின்னா இந்த சவுண்டு அந்த இடத்துக்கு போய் சேர்றதுக்கு முன்னாடி இந்த மிசைல் என்ன பண்ணிடும், அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துடும். சரியா, அப்போது அந்த ஒளியை விட சவுண்டை விட இந்த பிரம்மோஸ் மிசைல் ரொம்ப வேகமாக இருக்குது. அது எவ்வளோ வேகமாக இருக்குன்னா 3 Mach ஸ்பீட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, அதாவது 3 மடங்கு ஸ்பீடுன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மிசைல் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பிரம்மோஸ் மிசைல். இதை நம்ம ரீசெண்டாக என்ன பண்ணியிருக்கோம், பிலிப்பைன் கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். சரியா, ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நளின் பிரபாத் அப்படிங்கிற ஒருத்தரை பற்றி பார்ப்போம். யார் இந்த நளின் பிரபாத் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்ம இவர் வந்து அப்பாயிண்டட் எஸ் தி டிஜி ஆஃப் நேஷ்னல் செக்யூரிட்டி கார்டு, டைரக்டர் ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த நேஷ்னல் செக்யூரிட்டி கார்டு என்எஸ்ஜின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ நிறைய வந்து நம்ம நியூஸ்லாம் பார்த்துருப்போம். அந்த என்எஸ்ஜியோட நேஷ்னல் செக்யூரிட்டி கார்டோட டைரக்டர் ஜென்ரல் டிஜியாக வந்து இவர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க, நளின் பிரபாத் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. சரியா, அப்போ இதுக்கு முன்னாடி யார் இருந்தால் ப்ரெசிடென்ட் பை பார்த்தீங்கன்னா தல்ஜித் சிங் சௌத்ரி அப்படிங்கிறவர் இதுக்கு முன்னாடி இருந்தார். சரியா, அவர் வந்து கொஞ்ச நாளில் வந்து ஓய்வு ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறாரு. அப்படிங்கிறதுனால இவர் என்ன பண்ணிட்டாருன்னா இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்பாயின்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் இவர் வந்து பார்த்தீங்கன்னா 1992 பேட்ச் ஐபிஎஸ் ஆஃபீஸர். சரியா, ஐபிஎஸ் கேடர்லேருந்து வந்தார். 1992 ஐபிஎஸ் ஆஃபீஸர், ஆந்திர பிரதேஷ் கேடர்லேருந்து இவர் வந்திருக்காரு. ரைட்டா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த என்எஸ்ஜியை பொறுத்த வரைக்கும் நாட்டினுடைய வந்து கவுண்டர் டெரரிசம் ஃபோர்ஸ், அதாவது தீவிரவாத வந்து தடுக்கிறதுல இந்த என்எஸ்ஜியோட பங்கு வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். சரியா, அதுதான் கண்ட்ரிஸ் கவுண்டர் டெரரிசம் ஃபோர்ஸ். இந்த என்எஸ்சியை வந்து பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா கருப்பு பூனை படை அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது பிளாக் கேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, பெரிய பெரிய விஐபிஸ் பார்த்தீங்கன்னா, இல்லை பெரிய பெரிய அமைச்சர்கள், இல்லை பெரிய ஒரு ஃபேமஸான பர்சனாலிட்டிஸ் வராங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கருப்பு பூனை படை, இந்த பிளாக் கேட்டோட செக்யூரிட்டி வந்து என்ன பண்ணுவாங்க,
கொடுப்பாங்க. நம்ம நிறைய செய்தித்தாள்களையும் நிறைய நியூஸ்லையும் என்ன பண்ணியிருப்போம்னா அதை பார்த்துருப்போம். சரியா? அந்த ஒரு நேஷனல் செக்யூரிட்டி கார்டுக்கு தான் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு டைரக்டர் ஜென்ரலாக யார் போட்டிருக்காங்கன்னா இவர் வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. சரியா? அண்ட் இதை வந்து எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா 1940, அதாவது இந்த என்எஸ்சி ஆக்ட் 1986 படி வந்து என்ன பண்ணியிருக்காங்க, 1987 வந்து இந்த என்எஸ்சி வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. இவர் ஹெட் குவார்ட்டர் வந்து எங்கே இருக்குன்னா நியூ டெல்லியில் இருக்குது. சரியா? ஸோ இவர் தான் அந்த டைரக்டர் ஜென்ரலாக அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து யார் இருந்தாங்க அப்படின்னா தல்ஜித் சிங் சௌத்ரி இருந்தார். இது வந்து ஒரு கண்ட்ரிஸ் கவுண்டர் டெரரிசம் ஃபோர்ஸு. அண்ட் 1992 பேட்ச் ஐபிஎஸ் ஆஃபீஸர். இவர் வந்து 1992 பேட்ச் ஐபிஎஸ் ஆஃபீஸர், ஆந்திர பிரதேஷ் கேடர்லேருந்து வந்திருக்கார். சரியா? ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா ஷோம்பன் ட்ரைப்ஸ், அதாவது ஷோம்பன் பழங்குடியினர் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஸோ எதுக்காக இவங்களை பற்றி பார்க்கணும், இவங்க பொதுவாக எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்தமான் நிக்கோபார் தீவுகள் பார்த்தீங்கன்னா அந்த யூனியன் பிரதேசம் அங்கே இருக்கிறாங்க. குறிப்பாக வந்து அந்த கிரேட் நிக்கோபார், இந்த நிக்கோபார் தீவுகளில் இவங்களுடைய எண்ணிக்கை வந்து இருக்குது. சரியா? இப்போ எதுக்கு செய்தித்தாளில் நியூஸில் வந்து இவங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக வந்து நம்மளுக்கு லோக்சபா எலெக்ஷன் நடந்தது. சரியா? அந்த எலெக்ஷனில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா முதல் முறையாக வந்து இந்த ஷோம்பன் ட்ரைப்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுடைய வாக்கை வந்து செலுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் நீங்கள் நியூஸில் வந்து பார்க்க போகிறேன். சரியா? இவங்க ஒரு பழங்குடியின மக்களை, பழங்குடியின அதாவது பிவிடின்னு சொல்லக்கூடிய பர்டிகுலரி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அது நீங்கள் சொல்லியிருப்போம். பர்டிகுலரி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ் ஆஃப் கிரேட் நிக்கோபார் ஐலாண்ட், அந்த தீவுகளில் மட்டும்தான் வந்து இந்த பழங்குடியினை சேர்ந்தவங்க இருக்காங்க. ஸோ ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காலம் ஆதி காலத்துலேருந்து இருக்கக்கூடிய பழங்குடியினர்கள் நிறைய இருக்காங்க. அதில் வந்து யார், இவர்களும் ஒன் ஆஃப் தி ட்ரைபல் குரூப்ஸ் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். இவங்களுடைய எண்ணிக்கை வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கிறதுனால இவங்கள வந்து என்ன பண்ணணும், நம்ம வந்து செக்யூர் பண்ணணும், அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணுங்கிறதுனால தான் இவங்களை வந்து அந்த பிவிடிஜி அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் வச்சுருப்பாங்க. சரியா? ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாகவே இவங்களுடைய பாப்புலேஷன் 2011 அந்த சென்சஸ் படி பார்த்திங்கன்னா மொத்தமாகவே இவங்களுடைய எண்ணிக்கை பாப்புலேஷன் மக்கள் தொகை எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 229 தான் இருக்குது. சரிங்களா? மற்ற மாநிலம் வந்து மற்ற மக்கள் தொகை வந்து கோடிக்கணக்காக போயிட்டுருக்கு. ஆனால் இவங்களுடைய எண்ணிக்கை வெறும் எவ்வளோ தான் இருக்குன்னா 229 229 பேர் தான் மொத்தமாகவே அந்த மக்கள் தொகை இருக்கிறாங்க. சரியா? ஸோ அவங்கள வந்து நல்லா பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுனால இவங்களை என்ன பண்ணிட்டாங்க, அந்த பிவிடிஜி குரூப்பில் வந்து நம்ம சேர்த்துட்டோம். அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு வந்து நிறைய சலுகைகள்லாம் இருக்குது. சரிங்களா? அதை நம்ம பற்றி அப்புறம் பார்க்கலாம். ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷன் வந்து இவங்க வந்து ஓட்டு போட்டுருக்காங்க. ஒரு 7 பேர் மட்டும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஒரு ட்ரைபல் குரூப்லேருந்து ஓட்டு போட்டுருக்காங்க. ஓட்டு போட்டது இல்லாமல் என்ன பண்ணியிருக்காங்க, சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருக்காங்க. அது வந்து எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஒன் ஆஃப் தி அந்த ஃபோட்டோஸு. ஐ ஓட் அப்படிங்கிற ஒரு ஸ்லோகனோட என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஓட் போட்டிருக்காங்க. சரியா? ஸோ ரீசெண்டாக நம்ம பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷோம்பன் ட்ரைப்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ட்ரைப் வந்து எந்த ரீஜனில் இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த ரீஜன், கிரேட் நிக்கோபார் அந்த ஐலாண்டில் இருக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து பிவிடிஜி குரூப்பில் ஒன் ஆஃப் தி ட்ரைபல் குரூப்ஸ், அதாவது பர்டிகுலர்லி வர்னபிள் ட்ரைபல் குரூப்ஸில் இவங்க அதில் நிறைய ட்ரைபல் குரூப்ஸ் இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 18 ட்ரைபல் குரூப்ஸ் வந்து அந்த கேட்டகரியில் இருக்கிறாங்க. அதில் யார் இந்த ஷோம்பன் ட்ரைப்ஸும் இருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். சரியா? அண்ட் 2011 சென்சஸ் படி பார்த்தீங்கன்னா எங்களுடைய எண்ணிக்கை மொத்த பாப்புலேஷன் எவ்வளோ இருக்குன்னா 226 தான் மொத்த பேருமே இருக்காங்க. சரியா? அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் பூர்வி லெஹார் அப்படிங்கிற ஒரு போர் பயிற்சியை பற்றி பார்க்க போகிறோம். எக்ஸசைஸ் பூர்வி லெஹார். அது என்ன எக்ஸசைஸ் பூர்வி லெஹார் அப்படின்னா, அதாவது நம்ம இந்திய நேவி இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்திய கடற்படையால் மேற்கொள்ளப்பட்ட ஒரு இராணுவ பயிற்சி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸசைஸ் பூர்வி லெஹார். சரிங்களா? அதாவது ஈஸ்ட் கோஸ்ட் பார்த்தீங்களா, கிழக்கு கடற்கரை, அந்த பகுதியில் வந்து இந்த ஒரு போர் பயிற்சி நடந்தது. இந்தியன் நேவி டு ஹேண்டில் டிஃபிகல்ட்டிஸ் ரிலேட்டட் மேரிடைம் செக்யூரிட்டி இந்த ஏரியா. ஸோ அந்த கடற்கரையில் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா இல்லை நடுக்கடலில் பகுதியில் வந்து என்னென்ன மாதிரியான சவால்கள் வருது, அதை எப்படி நம்ம மேற்கொண்டு சிறப்பாக வந்து அந்த சவால்களை ஜெயிக்கிறது, இல்லை அந்த ஒரு போர் பயிற்சியில் ஜெயிக்கிறது, இல்லை ஆபத்துலேருந்து மீண்டு வர்றது அப்படிங்கிறத பற்றி ஒரு போர் பயிற்சியானு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் பூர்வி லெஹார் அப்படிங்கிறது. இது வந்து பல கப்பல்கள், இல்லை நீர்மூழ்கி கப்பல்கள், சப்மரைன்ஸ், பிளேன்ஸ் அண்ட் ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க, இந்த ஒரு போர் பயிற்சியில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டாங்க. சரியா? அதாவது குறிப்பாக சொல்லணும்னா மேரிடைம் செக்டாரை வந்து செக்யூர் பண்ணணும். சரியா? கடலில் வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பு வந்து அதிகரிக்கணும். எதிர்பாராத ஆபத்து வந்தாலும் அதுலேருந்து எப்படி தற்காத்து கொள்வது அப்படிங்கிறத வந்து இந்த ஒரு பயிற்சி மூலமாக என்ன பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்க ப்ராக்டிஸ் எடுத்துட்டாங்க, ட்ரைனிங் எடுத்துக்கிட்டாங்க. சரியா? அண்ட் இது மட்டும் இல்லாமல் நிறையா வந்து ஷிப்பு, நிறைய நீர்மூழ்கி கப்பல்கள் சொல்லக்கூடிய அந்த சப்மரைன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு எக்ஸசைஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டாங்க. அந்த எக்ஸசைஸ் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா எக்ஸசைஸ் பூர்வி லெஹார் அப்படிங்கிறதான் அந்த எக்ஸசைஸோட நேம். இது எங்கே நடந்ததுன்னா நம்ம இந்தியாவில் ஈஸ்ட் கோஸ்ட்டுக்கு பார்த்தீங்களா, அதாவது நம்ம சொல்லணும் நம்ம தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், ஒடிஷா, வெஸ்ட் பெங்கால் இதெல்லாமே வந்து ஈஸ்ட் கோஸ்ட் தான். அந்த ரீஜனில் வந்து இந்த எக்ஸசைஸ் வந்து இந்த இயர் நடந்திருக்கு. ரைட்?
அண்ட் நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா லோகேஷ் முனி அப்படிங்கிற ஒரு பர்சனை பற்றி பார்க்க போகிறோம். சரியா, லோகேஷ் முனி. யார் இந்த லோகேஷ் முனி? அவரை பற்றி இப்போ எதுக்கு நம்ம பார்க்கணும் அப்படிங்கன்னா, இவர் வந்து ஒரு சமணத்துறவி, ஒரு ஜெயின் மாங்க். சரிங்களா, இந்த லோகேஷ் முனிங்கிறது வந்து ஒரு சமணத்துறவி, ஒரு ஜெயின் மாங்கு. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் பிரசிடெண்ட்டோட ஒரு அவார்டு வந்து இவர் வாங்கியிருக்கார். அந்த அவார்டோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட்ஸ் வாலண்டியர் அவார்டு அப்படிங்கிற அவார்டு வந்து இவர் வாங்கியிருக்கார். 2024க்கான அமெரிக்கன் பிரசிடெண்ட்டோட வாலண்டியர் அவார்டு வந்து இந்த இயர் வந்து யாருக்கு கிடைச்சிருக்கு? இந்த லோகேஷ் முனிங்கிற நம்ம இந்தியாவை சேர்ந்தவர் இவர். சரியா, ஸோ அதனால தான் நியூஸில் இருக்கார். இந்தியாவை சேர்ந்த ஒரு சமண துறவி. சரிங்களா, முதல்ல இந்த விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்திய துறவி யாருன்னா இந்த லோகேஷ் முனி அப்படிங்கிறவர் தான் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். சரியா, ஃபர்ஸ்ட் இந்தியன் மாங் டு பி ஹானர்டு அப்படிங்கிறது இதில் நம்ம நோட் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம். ஸோ இவருக்கு எதுக்கு இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதாவது அமெரிக்காவில் வந்து மக்களுடைய நலனுக்காக கான்ட்ரிபியூஷன் பண்ணவங்களை போற்றும் வகையில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த விருது அங்கே கொடுத்துருக்காங்க. சரியா, அதாவது அமெரிக்காவில் அந்த ஒரு சோசியலி வெல்ஃபேருக்காக ரெக்கக்னிஷன் ஆஃப் ஹிஸ் கான்ட்ரிபியூஷன் டு த பப்ளிக் ஹுட் அண்ட் ஹியூமனிட்டி அப்படிங்கிறத வந்து நம்ம இங்கே தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். அமெரிக்காவில் வந்து ஒரு சோசியல் சர்வீஸ் பண்ணுறதுல இவருடைய பங்களிப்பு வந்து அதிகமாக, அதாவது சமூக சேவை பண்ணுறதுல இவருடைய பங்களிப்பு வந்து அதிகமாக இருந்ததுனால இவருக்கு என்ன பண்ணிக்காங்கன்னா இந்த விருது வந்து இந்த ஆண்டுக்காக இந்த விருதுக்கு இவர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விருதை வந்து முதல்ல ஒரு இந்திய துறவி வாங்கியிருக்காரு அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். சரியா, ஸோ லோகேஷ் முனி அவர் வந்து ஒரு சமண துறவி. ஓகே, ரைட். ஸோ இவர் தான் வந்து அந்த லோகேஷ் முனிங்கிறவங்க பிரசிடெண்ட்டோட அந்த வாலண்டியர் அவார்ட் 2024 இதுதான் வந்து மெடல். ஸோ இந்த மெடல் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரியா, அண்ட் நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா ஜோதிர்லதா கிரிஜாங்கிற ஒரு ஃபேமஸான விமன் ரைட்டர், ஒரு ஃபீமேல் ரைட்டர், அவரை பற்றி இந்த நியூஸில் பார்க்கணும். சரியா, என்ன திடீர்னு அவரை பற்றி பார்க்கணும்னா ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இறந்துட்டாங்க. ஓகே, ரைட். ஸோ ரீசெண்டாக வந்து அவங்க இறந்துட்டாங்க. ஸோ அதனால் வந்து ஒரு ஃபேமஸான தமிழ் ரைட்டர், ஸோ ரொம்ப ஏஜ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க இறந்துட்டாங்க. அவரை பற்றி நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் இருக்குது, அது என்னங்கிறத பார்ப்போம். ரைட். ஸோ இந்த ஜோதிர்லதா கிரிஜாங்கிறவங்க பார்த்தீங்கன்னா வத்தலகுண்டு, அதாவது திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் வத்தலங்குண்டுங்கிற இடத்துல வந்து இவங்க பிறந்திருக்காங்க. நிறையா வந்து சிறுகதைகள், நிறையா வந்து நாவல்ஸ், இது எல்லாமே நிறையா வந்து எழுதி நிறைய அவார்டும் வாங்கியிருக்காரு. அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட பெஸ்ட் நாவல் அவார்டு, சிறந்த நாவல் விருது, தமிழ்நாடு அரசினுடைய சிறந்த நாவல் விருது அப்படிங்கிற ஒரு அவார்டை வாங்கியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சிவசங்கரி அவார்டு, இந்த சிவசங்கரி அவார்டு வந்து கம்பன் கழகம் அவங்க கொடுக்கக்கூடியது. அந்த கம்பன் கழகம் கொடுக்கக்கூடிய அந்த சிவசங்கரி விருது வந்து பார்த்திங்கன்னா இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, வாங்கியிருக்காங்க. சரியா, அண்ட் அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய முக்கியமான ஒரு நாவல் இருக்குது, குழந்தைகளுக்காக எழுதப்பட்ட ஒரு நாவல். அந்த நாவலுடைய பேர் பார்த்திங்கன்னா நம் நாடு அப்படிங்கிற ஒரு நாவல். சரியா, இந்த நம் நாடு நாவல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. என்ன அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா உக்ரைன் லாங்குவேஜில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. சரியா, ஸோ நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு ஃபீமேல் ரைட்டர் எழுதின ஒரு நாவலை என்ன பண்ணியிருக்காங்க உக்ரைன் நாட்டு மொழியில் வந்து மொழிபெயர்த்து அங்கே ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ஒரு பெருமைப்பட வேண்டிய விஷயம். சரியா, அந்த நாவலுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நம் நாடு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்க நிறையா வந்து புக்ஸ் எழுதியிருக்காங்க. அதில் ஒன் ஆஃப் தி சில முக்கியமான புக்ஸ் வந்து பார்க்கலாம். 2 முகங்கள் வாழ்வே தவமாக நேர்முகம் அப்படிங்கிறது வந்து அந்த புக்கோட நேம். ஸோ இதுதான் வந்து இவருடைய புக்கோட நேம்ஸ், 2 முகங்கள் வாழ்வே தவமாக நேர்முகம் அப்படிங்கிறது இவங்க எழுதின சில முக்கியமான புத்தகங்கள். நிறைய புக்ஸ் எழுதியிருக்காங்க, அதில் சில முக்கியமான புக்ஸ் வந்து இது. சரியா, ஸோ இவங்க தான் அந்த தமிழ் ரைட்டர். ஸோ அவங்களோட நேம் என்னது ஜோதிர்லதா கிரிஜா. அவங்களோட நேம் வந்து ஜோதிர்லதா கிரிஜா. ஸோ வத்தலகுண்டில் பிறந்தவங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட பெஸ்ட் நாவல் அவார்டு ரிசீவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் கம்பன் கழகத்தோட சிவசங்கரி அவார்டு ரிசீவ் பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய நம் நாடு அப்படிங்கிற ஒரு குழந்தைகளுக்கான நாவல் வந்து உக்ரைன் மொழியில், உக்ரைன் லாங்குவேஜில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. சரியா, அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா ரைட் நம்ம ரீகாப் பார்த்துடலாம். ஸோ எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னா April 21 அன்னைக்கு நேஷ்னல் சிவில் சர்வீஸ் டே நம்ம வந்து அப்சர்வ் பண்ணுறோம். அந்த April 21, 1947 சர்தார் வல்லபாய் பட்டேல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்ச் ஆஃப், அதாவது சுதந்திரத்துக்கு அப்புறம் வந்த ஃபஸ்ட்டு பேட்ச் ஆஃப் அந்த சிவில் சர்வீஸுக்கு வந்து ஸ்பீச் கொடுத்துருக்காரு. இந்த சிவில் சர்வெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்காருன்னா ஸ்டீல் ஃப்ரேம் ஆஃப் இந்தியா அப்படின்ட்டு சர்தார் வல்லபாய் பட்டேல் சொல்லியிருப்பார். சரியா, ஸோ இது வந்து எப்போ வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம்னா 2006 செலிப்ரேட் பண்ணுறோம். அண்ட் சார்லஸ் கார்ன்வாலிஸ் நம்ம என்ன சொல்லணும்னா ஃபாதர் ஆஃப் சிவில் சர்வீஸ், இந்தியன் சிவில் சர்வீஸ் அப்படின்னு சார்லஸ் கார்ன்வாலிஸை நம்ம சொல்லணும். சரியா,
அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு எர்த் டேன்னு சொல்லுவோம், ஆர் இன்டர்நேஷ்னல் மதர் எர்த் டேன்னு கூட சொல்லலாம். எவ்ரி இயர் ஏப்ரல் 22 நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். இந்த மதர் எர்த் டே பொறுத்த வரைக்கும் எர்த்தோட வந்து இந்த நேச்சரோட என்விரான்மெண்ட்டோட அந்த முக்கியத்துவத்தை இம்பார்ட்டன்ஸை பீப்புளுக்கு வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும், ஒரு அவேர்னஸ் விழிப்புணர்வை மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு ஆண்டும் என்ன பண்ணுறோம், ஏப்ரல் 22 இந்த ஒரு டேவை செலிப்ரேட் பண்ணுறோம். அண்ட் இந்த இயருக்கான தீம் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளானட் வெர்சஸ் பிளாஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த இயருக்கான தீம். சரியா? அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மோஸ் மிசைல். ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரம்மோஸ் மிசைல், அதாவது இந்தியாவும் ரஷ்யாவும் சேர்ந்து மேனுஃபேக்சரிங் பண்ண இந்த பிரம்மோஸ் மிசைலை வந்து நம்ம ஃபஸ்ட் டைமாக வந்து ஒரு வெளிநாடுக்கு வந்து ஏற்றுமதி பண்ணியிருக்கோம், எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். அது எந்த நாடு அப்படின்னு கேட்டிங்கன்னா பிலிப்பைன்ஸ் நாட்டுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். சரியா? இது 2002 வந்து 2 நாட்டுக்கும் இடையில் போடப்பட்ட ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்த ஒரு மிசைலை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் இது பார்த்திங்கன்னா இந்த பிரம்மோஸ் சூப்பர் சானிக் க்ரூயிஸ் மிசைலை பொறுத்த வரைக்கும் சவுண்டோட ரொம்ப ஸ்பீடாக போகும். சவுண்டு போகிற அந்த வேகத்தை விட இதோட வேகம் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். 3 Mach ஸ்பீடுன்னு சொல்லுவாங்க. அந்த ட்ராவலிங் ஸ்பீடில் வந்து இந்த ஒரு பிரம்மோஸ் மிசைல் போகும். சரியா? அண்ட் இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இது எங்கேருந்தாலும் லான்ச் பண்ணலாம். தரையிலேருந்து லான்ச் பண்ணலாம், இல்லை ஒரு கப்பல்லேருந்து லான்ச் பண்ணலாம், இல்லை விமானத்தில் போயிட்டு இருக்கும்போது என்ன பண்ணலாம், லான்ச் பண்ணலாம். அப்படிப்பட்ட ஒரு சூப்பர் சானிக் க்ரூயிஸ் மிசைல் தான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு பிரம்மோஸ் மிசைல். அதை வந்து ரீசெண்டாக பிலிப்பைன்ஸை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிடுவோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நளின் பிரபாத், நம்ம நேஷனல் செக்யூரிட்டி கார்டுன்னு சொல்லக்கூடிய அந்த பிளாக் கேட் சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதோட டைரக்டர் ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த நளின் பிரபாத் வந்து நம்ம அப்பாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இவர் வந்து 1992 பேட்ச் ஐபிஎஸ் ஆஃபீஸர், ஆந்திர பிரதேஷ் கேடர்லேருந்து இவர் வந்திருக்கார். சரியா? அண்ட் இது பார்த்திங்கன்னா கண்ட்ரிஸ் கவுண்டர் டெரரிசம் ஃபோர்ஸ். இந்த என்எஸ்ஜி வந்து என்ன சொல்லுவாங்க, நேஷனல் செக்யூரிட்டி கார்டு வந்து பிளாக் கேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எந்த ஆக்ட் மூலமாக கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1986 என்எஸ்ஜி ஆக்ட் 1986. அந்த சட்டத்தின் கீழே தான் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஒரு என்எஸ்ஜி வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதோட ஹெட் குவார்ட்டர் வந்து எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில் இருக்குது. சரியா? அண்ட் ஷோம்பன் ட்ரைப்ஸை பொறுத்த வரைக்கும் தே கேஸ்ட் ஓட் ஃபார் த ஃபஸ்ட் டைம் இன் அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ். அந்த தீவில் முதல்ல என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஷோம்பன் பழங்குடியினர் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. ஸோ இவங்க வந்து பிவிடிஜியில் ஒன் ஆஃப் தி ட்ரைபல் குரூப்ஸ், பர்டிகுலர்லி வர்னபிள் ட்ரைபல் குரூப்ஸில் இவங்களும் மொத்தம் 18 ட்ரைபல் குரூப்ஸ் இருக்காங்க அந்த பிவிடிஜி கேட்டகரியில். அதில் இந்த 18ல் யார், இவங்களும் ஒன் ஆஃப் த ட்ரைபல் குரூப்ஸ். ஸோ ரீசெண்டாக நடந்த லோக்சபா எலெக்ஷன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்க வந்து ஓட் போட்டுறாங்க. சரியா? ஸோ இவங்களுடைய நேட்டிவ் பொதுவாக எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்தமான் நிக்கோபார் சொன்னாலும் இவங்களுடைய பாப்புலேஷன் கரெக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரேட் நிக்கோபார் அந்த தீவில் தான் அதிகமாக இருக்குது. 2011 சென்சஸில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய பாப்புலேஷன் எவ்வளோ தான் இருந்தது அப்படின்னா 223, 2 to 9 இவ்வளோ தான் மொத்த பாப்புலேஷனும் இருந்தது. சரியா? அண்ட் எக்ஸசைஸ் பூர்வி லெஹார் பார்த்திங்கன்னா இந்தியன் நேவி பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் கூட இந்த ஈஸ்ட் கோஸ்ட்டில் வந்து ஒரு எக்ஸசைஸ், ஒரு போர் பயிற்சி வந்து கண்டக்ட் பண்ணாங்க. அந்த எக்ஸசைஸ் மூலமாக மேரிடைம் செக்டரை வந்து எப்படி ஸ்ட்ராங்காக வந்து டிஃபெண்ட் பண்ணுறது, எப்படி வந்து பாதுகாக்கிறது, ஒரு எதிர்பாராத விபத்துகளோ இல்லை ஒரு ஆபத்துகளோ வரும்போது எப்படி அதை நம்ம ஹேண்டில் பண்ணுறது, மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிற எல்லா விதமான ஒரு எக்ஸசைஸ் வந்து பண்ணியிருக்காங்க டு மேரிடைம் செக்யூரிட்டி இந்த ஏரியா. இதில் வந்து நிறைய கப்பல்கள், நீர்மூழ்கி கப்பல் சொல்லக்கூடிய சப்மரைன்ஸ், விமானங்கள், பிளேன்ஸ் அண்ட் ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு எக்ஸசைஸில் வந்து கலந்துக்கிட்டாங்க. சரியா? அந்த எக்ஸசைஸ் பேர் என்ன பார்த்தீங்கன்னா பூர்வி லெஹார். அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா லோகேஷ் முனி. ஸோ லோகேஷ் முனியை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து ஒரு சமணத்துறவி, இந்தியாவை சேர்ந்த சமணத்துறவி. ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவோட பிரசிடென்ட் வாலண்டியர் அவார்டு 2024க்கு இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. அந்த அவார்டும் வந்து வாங்கியிருக்காரு. சரியா? அமெரிக்காவில் வந்து ஒரு சோசியல் கான்ட்ரிபியூஷன் பண்ணுறவங்களுக்காக கொடுக்கப்படக்கூடிய ஒரு விருது தான் பார்த்திங்கன்னா இந்த விருது. அந்த விருதுக்கு இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவை சேர்ந்த முதல்ல இந்தியாவிலேருந்து ஒரு துறவி வந்து பார்த்திங்கன்னா இந்த விருது வென்றிருக்கார். சரியா? அந்த துறவியோட பேர் தான் பார்த்திங்கன்னா லோகேஷ் முனி. இன் ரெக்கக்னிஷன் ஆஃப் ஹிஸ் கான்ட்ரிபியூஷன் டு தி பப்ளிக் குட் அண்டு ஹியூமனிட்டி. சரியா? அண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா ஜோதிர்லதா கிரிஜா பாசரவே. இவங்க வந்து ஃபேமஸான தமிழ் ரைட்டர். ஸோ ரீசெண்டாக வந்து கொஞ்சம் இறந்துட்டாங்க, உடல்நல குறைவுனால இறந்துட்டாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா பல புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. இதில் இவங்களுடைய முக்கியமான ஒரு நாவல், குழந்தைகளுக்காக எழுதப்பட்ட ஒரு நாவல் நம் நாடு அப்படிங்கிற ஒரு நாவல் வந்து உக்ரைன் லாங்குவேஜில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. சரியா? அண்ட் அது மட்டும் இல்லாமல் 2 முகங்கள், வாழ்வே தவமாக, நேர்முகம், இதெல்லாம் வந்து இவங்களோட ஃபேமஸான புக்ஸ் இவங்க எழுதியிருக்காங்க. நிறையா புக்ஸ் எழுதியிருக்காங்க. அதில் இதெல்லாம் வந்து ரொம்ப பாப்புலரான ஃபேமஸான புக்ஸ். அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட பெஸ்ட் நாவல் அவார்டு வின் பண்ணியிருக்காங்க. அண்டு கம்பன் காலத்தோட சிவசங்கரி அவார்டு வந்து பார்த்திங்கன்னா இவங்க வின் பண்ணியிருக்காங்க. சரியா? ரைட், இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் வந்து அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் டெய்லி ஈவினிங் நம்ம டெலகிராம் ஆப்பில்
TAF IAS Academy சேனல் நடக்கக்கூடிய ஸ்பாட் டெஸ்ட்டில் வந்து கண்டிப்பாக அட்டன் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். சரியா? ஸோ நாளைக்கு நம்ம நெக்ஸ்ட் டே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.